is the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Football. With Team Barefoot's tenacious spirit and Myth's incredible abilities, the team finally closed the gap with Team Hornet, and it was 1-2 in the final stages of the game. Suddenly, Myth unleashed his full potential, began glowing, and launched an unprecedented signature move, the Roaring Flame Strike, which turned things around for Team Barefoot and allowed them to get that precious extra point. ஹலோ, நீ எங்க இருக்க? எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, முதல்ல கீழே இறங்கி வா. இப்போ நீ வந்து எனக்கு இங்க ஹெல்ப் பண்ணலனா அதோட டின்னரை நீ மறந்துரு. அதோட ஸ்நாக்ஸ் தான் நீ சாப்பிட வேண்டியிருக்கும். இப்பெல்லாம் எந்த வேலையும் உருப்படியா செய்யறதே இல்ல, சும்மா ஊரை சுத்திட்டே இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்காக ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கிற 4 பர்த்டே கேக் வாங்கிட்டு போறாங்க? ஒரே நாள்ல 4 குழந்தைங்க பிறந்திருக்கலாம்ல, அதனால கூட கேக் வாங்கலாம். என்னது, ஒரே நாள்ல பிறந்த 4 பேரா? என்னால இதை நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். இது வேடிக்கையா இருக்கு. கேக் ரெடி ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சு. உங்க கேக்ல ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு இருக்கோம். 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அடடா, இப்ப 4 கேக்ஸ் நான் எப்படி எடுத்துட்டு போவேன்? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு டெலிவரி பண்ண ஆள் அனுப்புறேன். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. நீ ஏன் என்ன பாத்துட்டே இருக்க? என் முகத்துல ஏதாவது இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நீ எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க? சாரி, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. உன்ன மாதிரியே உன் பிரதர்ஸும் இருப்பாங்களாமே, வீட்டுக்கு வந்து அவங்கள பார்க்க முடியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க 4 பேரா பிறக்கல. ஆனா நீயும் உன் பிரதர்ஸும் ஒரே பர்த்டே செலிப்ரேட் பண்றதா சொன்னாங்க. அப்ப 4 பேரும் ஒன்னா தானே இருக்கணும். என்னோட 4 சகோதரர்கள் மட்டும்தான் இரட்டை பிறவிகள். அவங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே, எனக்கு இல்ல. நான் அவங்களுக்கு முன்னாடி பிறந்தேன். ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது ரொம்ப அபூர்வம். அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. நானும் ஒன்னும் தனியாள் இல்ல, என் கூட ஃப்ரெண்ட்ஸும் ஜிஜிஓ டீமும் இருக்கு. அவங்க கூட தான் நான் இருப்பேன். நீ ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடுறியா என்ன? நல்லா விளையாடுவேன்னு சொல்ல முடியாது, ஆனா மோசமா விளையாட மாட்டேன். நீயும் விளையாடுவியா? அப்படின்னா கண்டிப்பா வரப்போற நேஷனல் டோர்னமெண்ட் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் தான் ஐசக், டீம் பேர்ஃபுட்டோட கண்ட்ரோலர். என்னது, இங்க இருந்து போயிடு. நீ டீம் பேர்ஃபுட்டோட கண்ட்ரோலரா? ஆமா, நான் தான். இப்ப என்ன அதனால? ஒண்ணும் இல்ல, இந்த கேக்க நானே எடுத்துட்டு போறேன். நீ உதவுனதுக்கு நன்றி. நம்மளோட ஸ்கோர் 1 கெயின் அண்ட் 1 லாஸ். அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எங்களோட ஃபைனல் ஸ்ட்ராட்டஜியை நான் யூஸ் பண்ணல, எதுவும் மாறாது. ஆனா நடந்து முடிஞ்ச மேட்சஸ் பத்தி யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் விட்டு பிடிச்சி விளையாடுறது தப்பா போச்சு. இனிமே நம்ம போல்டர் அட்டாக்ஸ் பண்ணணும். அத மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா சொல்றேன், நீங்க குரூப் ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. பிரச்சனை இருக்காது. இந்த தடவை நாங்க எங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போறோம். ஆனா அது அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸா இல்லன்னு தோணுது. அவங்க நம்மள பயமுறுத்த மாட்டாங்க. மிரர் நிஜமாவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், மறந்துடாத. அவங்க விளையாடுறத பார்த்தா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு பேர்ஃபுட் தான் கீ. நாம பேர்ஃபுட்டை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனல் 16க்கு ஈஸியா நம்ம போக முடியும். நம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சாகணும்னு கட்டாயமே இல்ல. சரியா சொன்ன மார்க்கஸ். நம்ம மேட்ச்ல கொஞ்சம் பின்வாங்கினா கூட நம்மளால அட்வான்ஸ் பண்ண முடியும். நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தோக்கவும் கூடாது. டீம் மிரர் மாதிரி பெனால்டிஸ் கொடுக்க கூடாது. நீ ரொம்ப சரியா சொன்ன. நீ தோத்து போயிட்டதால கோல் கீப்பர் ஆயிட்ட போல இருக்கு. ஒன்னு அவனை ரீப்ளேஸ் பண்ணுங்க, இல்லனா நீங்க தோத்துருவீங்க.
போதும் நிறுத்து. சிரிச்சது போதும். ஒரே ஒரு தடவை ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. எல்லாரும் எப்பயாவது ஒரு தப்ப பண்ணதான் செய்வாங்க. புதுசுல நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா இருந்தோம்னா, நம்ம யாரையும் குறை சொல்லலனா, இந்த மாதிரி நீங்க மறுபடியும் சிரிச்சீங்கன்னா நாங்க யாரு கூடயும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க, நான் எதுக்கும் உதவ மாட்டேன். என்ன பண்றதுனே தெரியல, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதுல இன்னும் சில பிளக்சுவேஷன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு நீ அவன்கிட்ட பேசி பாரு. நான் அவனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னோட ஒரு காலுக்கு கூட ரிப்ளை வரவே இல்ல. அப்படின்னா உன் அப்பா உருவாக்குன பிராண்ட் நியூ மாடலை அறிமுகப்படுத்தலாமா? அதை ஈஸியா ஃபங்க்ஷன் பண்ணவும் வச்சிடலாம். ஆனா நான் அதி புத்திசாலி, தெரிஞ்சுக்க. இத செஞ்சு அவனை ஒர்க் அவுட் பண்ண வைக்கலான்றத நான் தெரிஞ்சுக்கணும்ல. சோ நான் என்ன சொல்றேன்னா, டீம் ஹார்னட்டுக்கு இதுல ஏதோ டைரக்ட் கனெக்ஷன் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவனோட பிரெயின்ல நடக்கிற விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாசிபிலிட்டி அவனால கண்டுபிடிக்க முடியுமா? Hey, look, everyone knows the Earth is round. I'm sorry, but what do you mean by that? Basically, you're saying you just discovered the Earth is square. Now explain yourself. I'm sorry, but I'm discussing myth with you. What's with this weird talk about planets? I'm looking into myth, okay? I know about the connection. You don't have to keep telling me. I heard you the first time. What are you guys arguing about now? Nothing, Cat. I'm ignoring him. You can't argue with anyone who... அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். Hey, Gorilla Boy, what was that? Stop arguing! It's not fair. Why do you always hit me? Sean, I don't understand what all the fuss is about, though. It's not a bad thing that Myth scored such an awesome goal, is it? We don't know if it's a good or bad thing yet. See, mentality can make or break a footballer, and that's why we have to look into this. அதேதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா லாஸ்ட் ஷாட்ல பிளேயரோட எனர்ஜி ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். ஒரு பிளேயர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த மேட்ச்ல நீ கண்ட்ரோலரா இருந்தா இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியும்ல? அடுத்த மேட்ச் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மேட்ச்லயும் அப்படிதான் இருக்கும்னு சொல்றோம். உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கைஸ். சில நேரம் பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறீங்க, ஆனா உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்க. எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? இத பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. இதுல சிரிக்க என்ன இருக்கு? கிட்டத்தட்ட 2 நாளா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல சிரிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. நான் இப்ப ப்ளே பண்றத நல்லா கவனமா பாருங்க. நம்மளோட ஆப்போனன்ட் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் செய்யணுமா? அந்த கோல் கீப்பர்லாம் வேஸ்ட். அவன் அப்படியே இருந்தானா சேட்டலைட் 1000 கணக்குல கோல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். விட்டா டைட்டனும் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பான். ஒவ்வொரு பிளேயரும் டர்ன் எடுத்துக்கலாம்ல. ப்ரொடெக்டர் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான டீம். ப்ரொடெக்டர்ஸ் 8 தடவை ஜெயிச்சிருக்காங்க. 2 தடவை தான் தோத்துருக்காங்க. அதாவது அவங்க ஜெயிச்சதை விட தோத்தது கம்மி. 23 ஷாட்ஸ்ல அவங்க 20 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. அது 87% ரேஷியோ. அவங்களோட கோல் கீப்பர் ரொம்பவே வீக்கா தான் இருக்கான். அதுல சந்தேகமே இல்ல. மத்த பிளேயர்ஸ் ரொம்ப டிஃபென்ஸா இருக்காங்க. பேக்ஃபீல்ட மொத்தமா அவங்க பொசிஷன் பண்ணிருக்காங்க. யுத்த களம் மாதிரி. கோல் கீப்பர் கிட்ட போக முடியாத அளவுக்கு அவங்க சுத்தி வளைச்சிருக்காங்க. அவங்க டிஃபென்ஸ் பண்றத பார்த்தா ஆஃபென்ஸுக்கு தயாரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அவன் 87% ரேஷியோவை கவர் பண்ணி இருக்கான். சோ 20 கோல்ஸ் இன் 10 கேம்ஸா? ஒரு மேட்ச்ல 2 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. அவங்க குயிக் அஃபென்ஸ் பண்றது இல்ல போல இருக்கு. ஆனா கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைக் பண்றது இல்ல போல இருக்கு. ஸ்கோர் பண்ண முடியும்னு தெரிஞ்சா மட்டும் தான் ஸ்ட்ரைக் பண்றாங்க. சோ பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய சிக்கல் காத்துக்கிட்டு இருக்கு.
ஹார்னட் கூட போன தடவை இதே மாதிரி தான் செயல்பட்டோம்ல. ஆனா இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பிச்ச 20 நிமிஷத்துலயே அந்த ப்ரொடெக்டர்ஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கல்ல, கேமையே முடிச்சிட்டாங்க. நான் அவங்கள குறைச்சி எடை போட்டுட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு. கடைசியில ஏமாந்ததுதான் மிச்சம். ஆனா பேர் ஃபுட் தான் ப்ரொடெக்டரா இருந்தாகணும். அட்வான்ஸா செயல்படணும். எதிர் டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கேர்லெஸ் மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்கும். அவங்களோட அந்த மைனஸ் பாயிண்ட் என்னங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அவங்களோட டீமை நம்ம உடைச்சுக்கிட்டு உள்ள போக முடியும், கோலும் போட முடியும். அதை நம்ம எப்படி செய்ய முடியும்? அவங்க கவனத்தை திசை திருப்பணும். அத என்கிட்ட விட்டுருங்க. எல்லா விதையும் எனக்கு தெரியும். இந்த தடவை நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்கிறோம், அவ்வளவுதான். நாம விட்டு பிடிக்கணுமா? சிம்பிள். மித், நியூக்ளியஸ், அப்புறம் சேட்டலைட். அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட திறமைய காட்டவே கூடாது. நம்ம விட்டு கொடுக்கும் போது அவங்க ஒரு கோல் அடிச்சா கூட பரவாயில்ல. முதல் ஸ்டெப்பே டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். அப்ப அவங்க சிக்னேச்சர் மூவ்ஸ காட்டுவாங்க. அது வரைக்கும் நம்ம வீக்கானவங்க மாதிரி நடிக்கணும். மொத்தத்துல அவங்கள நாம நடிச்சு ஏமாத்த போறோம், அப்படிதானே? ரொம்ப சரியா சொன்ன. ஒன்ஸ் அவங்களோட ப்ரொடெக்டர் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்கன்னா நம்ம அடிச்சு தம்சம் பண்ணி உள்ள போய் கோல போட போறோம். பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் டைட்டன் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கேன். சிக்னேச்சர் மூலம் அவனுக்கு பண்ண தெரியும். ஆனா இப்ப எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ நீ அவனுக்கு வேற எந்த மூவும் கத்து கொடுக்கலையா? வேற எந்த டேக்கிளுமே உனக்கு தெரியாதா? அதுக்குள்ள நான் இன்னும் பேர் வைக்கல. ஆனா கண்டிப்பா அது சிக்னேச்சர் மூவா தான் இருக்கும். நான் இன்னும் பேர் தான் வைக்கல. ஒட்டுமொத்த சக்தியும் பயன்படுத்தி செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஜெயிக்கிறோம். அந்த நேரத்துல நீ உன்னோட பிக் மூவ்ஸை யூஸ் பண்ணு. ஓ யே, என்னோட டைட்டனுக்கு வித்தியாசமான சக்தி எல்லாம் இருக்கு. என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு தீவிரமா யோசிக்கிற? அவங்கள அப்படி ஏமாத்துறது சரியான வழிதானா? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு கோலை கூட விட்டு கொடுக்க கூடாது. நம்ம சிக்னேச்சர் மூவ்ஸ காட்டவே கூடாது. அதிரடியா செயல்படணும். அப்படி நம்ம செய்யலன்னா நம்மளோட ஸ்கோர்ஸ் நம்ம எடுக்க முடியாமலே போயிடும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயத்துல நான் ஷான் சொல்றத ஒத்துக்கிறேன். ஆரம்பமே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் போல. டீம் ஹார்னட்டோட மெம்பர்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமா செயல்படுறாங்க. அப்படிதான் முன்னேறி போய்கிட்டே இருங்க. உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணு. கண்ணிமைக்கிற நேரத்துல பிளேயர் பால்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கோல் அடிச்ச டீம் மிரருக்கு அதுவே பிளஸ் மாறிடும். திரும்ப ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. டீம் மிரர் நினைச்சதை சாதிச்சுட்டாங்க. அற்புதம். அதனுடைய செயல்பட்டு அவங்க கோல் அடிச்சிருக்காங்க. யாரும் விட்டு கொடுக்காதீங்க, பின் வாங்காதீங்க. தொடர்ந்து போராடுங்க. வித்தியாசமான அட்டாக்கை யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே பின்வாங்க கூடாது. என்ன ஸ்கோரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். வால்டெக்ஸோட அட்டாக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, மிரர் டீம் ரொம்ப பிரமாதமா விளையாடுறாங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட ஸ்ட்ராட்டஜில தான். எப்படி நம்ம பேர் ஃபுட் கூட மோத போறோம் சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா நம்ம டயர்டா இருக்கிறதுனால நம்ம அட்வான்ஸா தான் இருப்போம். நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. அநேகமா டீம் மிரர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபைனல் 16th ரவுண்ட்ல செலக்ட் ஆயிடுவாங்கன்னு தோணுது. ரசிகர்களோட உற்சாகத்தை பாருங்க. இதே நிலைமை நாளைக்கு நமக்கும் வரலாம். அப்ப நம்ம அதிரடியா அதை முறியடிக்கணும். நம்ம 5 பேரால கண்டிப்பா அதை செய்ய முடியும். வாங்க காய்ஸ், எல்லாரும் போய் பிராக்டிஸ் பண்ணலாம். நீ என்ன சொல்ற ஆஸ்கர்? எல்லாத்தையும் ஓர கட்டி வச்சுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நான் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லையா? என்னாச்சு உனக்கு? நம்ம டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனா அதுவே போதும். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப சரி, நல்ல விஷயம். நீ ரெஸ்ட் எடு. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணு. நான் மட்டும் ஒரு மீனா பிறந்திருந்தேனா கேம்ஸ்ல ஷார்ட்ட மிஸ் பண்றேன்னு கெட்ட பேரே வந்திருக்காது. நிஜமாவா சொல்ற? அப்படின்னா என்னோட ஸ்ட்ராட்டஜியை நீ அவமதிக்கிறியா?
நான் அதை முழுமையா எதிர்க்கல, ஆனா அத நான் முழுமையா ஒத்துக்கவும் இல்ல. சரி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? அவங்கள புரிஞ்சுக்க முடியல, அதுதான் பிரச்சனையே. நாம இதை செய்யலன்னா ஃபைனல் 16க்கு நம்ம போக மாட்டோம், அவங்க போயிடுவாங்க. நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? என்ன காப்பாத்துங்க, நான் தண்ணியில விழுந்துட்டேன், என்ன காப்பாத்துங்க. ஓய். ஹேய், எழுந்திரு, பேசு பேசு. உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? ஹேய், என்னது நீயா? எனக்கு எப்பவுமே மீன்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதுங்க விளையாடுறத பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ எப்ப வேணும்னாலும் இத வந்து இங்க பார்த்து ரசிக்கலாம், எப்ப வேணும்னாலும் வரலாம், யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. நீதான் ஷானா? நான் கரெக்டா சொன்னனா? நான் உன் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்ட. என்ன சொல்ற? எங்க சிரி பாப்போம். But he's not famous. Why do you want a photo with him? Just take the photo already. 1, 2, 3. நீ உன் டீம்ல ப்ரொடெக்டரா இருக்கணும்னு ஆசைப்படுற இல்ல? இல்ல, அப்படி இல்ல. நான் என் 4 பிரதர்ஸ்க்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். பல தடவை பால பிடிக்காம தோத்து போயிருக்கோம். நிஜமாவே ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடும் போது ஒரு டீமா இருக்கணும். சரியா சொன்னீங்க. உன்னோட பிரதர்ஸ் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா உன் கூட விளையாட முன் வந்திருக்க மாட்டாங்கல்ல? அவங்க என்ன நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க எப்பவுமே தனியா வேலை செய்வாங்க. ஜிஜிஓலயே அவங்கதான் ஸ்டார்ஸ். நாங்க பிரதர்ஸா இருக்கலாம், அவங்க ஐடென்டிக்கல் யூனிட்டா இருக்காங்க. நான் எப்பவுமே அவுட் ஆயிடுவேன். இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா தம்பி? கான்பிடன்ஸ் தான். நினைச்சதை சாதிக்கணும்ன்ற வெறி மனசுக்குள்ள இருந்தா போதும். உலகமே உன்னை எதிர்த்தாலும் சரி, நீ நினைச்சதை சாதிக்க முடியும். தைரியமா துணிஞ்சு போராடு. என்னால அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த தப்ப மறுபடியும் செய்ய விரும்பல. பயப்படாத, நீ அந்த டீமோட ப்ரொடெக்டர். இந்த கேம்ல நீ விளையாடியே ஆகணும். நீ ஏன் அப்படி சொல்றீங்க எனக்கு புரியுது. நான் கோல் கீப்பரா இருந்தா நீ சீக்கிரமா ஜெயிச்சிருவ. இங்க பாரு, அது உண்மை இல்ல. விளையாட்டுல ஜெயிக்கிறதும் தோக்கறதும் சகஜமான விஷயம். கண்டிப்பா இந்த முறை நாங்க தோக்க மாட்டோம். அப்படியே நாங்க தோத்தாலும் நாங்க அதை இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டோம். நான் ஒரு ஐடியா சொல்லவா? நீ தப்பா நினைச்சுக்கலனா நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ட்ரைனிங் தரேன். நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல, ஆனா நீ தூங்குறதுக்கு கொஞ்சமா தான் டைம் இருக்கும். பரவாயில்லையா? நீ என்ன ட்ரெயின் பண்ண போறியா? ஆமா, கண்டிப்பா. நிறைய ஜிஜிஓ கோல் கீப்பர்ஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். நீயும் ஒரு பிளேயர் தானே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட பெனிஃபிட்ட நான் உனக்கு தரணும்னு நினைக்கிறேன். நீ அதை சீக்கிரமா கத்துப்ப. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கு. இது உனக்கு நல்ல சான்ஸ். உன் இடத்துல இருந்தா நான் சரின்னு சொல்லிடுவேன். நிஜமாவே நீ என்ன ட்ரெயின் பண்ண போறியா? ஆனா வர மேட்ச்ல நான் உனக்கு எதிரா விளையாடுவேன். ஆனா கொஞ்சம் கூட கான்பிடன்ஸே இல்லாதவன் கூட நான் விளையாட விரும்பவே இல்லையே. ஆயுதம் இல்லாதவன் கூட சண்டை போடுறேன். சரியா சொன்ன. ஷான் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பான். ஆஸ் அ கோல் கீப்பரா எங்களை எதிர்த்து உன்னால நல்லாவே விளையாட முடியும். பிரமாதம். உன்னோட பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். ஆஸ்கர், நீ நல்லா தைரியமா விளையாடு. புரிஞ்சுதா? ஹே ஐசக், உடனே டிவி ஆன் பண்ணி பாரு. ஏன், என்ன விஷயம்? நாம ஒரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டோம். எந்த பிரச்சனையை பத்தி நீ சொல்லிட்டு இருக்க? The name of Devil's team. Giant team ஒரு கோல் கூட அடிக்க விடாம அற்புதமா விளையாடுறாங்க. Giant team இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க ஒரு கோல் கூட அடிக்கல. அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். நீ ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. இன்னைக்கு நான் உன் கூட விளையாடினதான் பெரிய தப்பு. என்னோட விலை உயர்ந்த டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு.
நான் இந்த கேம்ல தோத்துட்டேன். அந்த டீமோட கண்ட்ரோலா அவரோட பிளேயருக்கு ஏற்பட்ட மோதல்ல பிளேயர் பின் வாங்கிட்டான். மேட்ச்ல இருந்து அவங்க அப்படி பின் வாங்கினது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. எந்த ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணாம தோத்துட்டாங்க. கடைசியா இப்ப 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். A formation is made up by the positioning of GGO footballers on the field. A battle formation is basically an upgraded formation. In a battle formation, when all GGO players are in the correct positions, their capabilities will increase and significantly influence the match. For instance, in Team Barefoot's battle formation, Myth is the forward, Nucleus is the midfielder, Satellite is the winger, and Titan is the fullback. There's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play